தாய்மாமனில் அழகர் பூங்குடியை கூட்டிகிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாரு. பார்த்த மஞ்சமலை ரொம்ப டென்ஷன் ஆகி வாத்தா போகலாம் அப்படின்னு சொல்லி ராசாத்தி பார்த்து கூப்பிட்றாரு. ராசாத்தி பொறுனை என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா இந்த பிள்ளை ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். இந்த பிள்ளை இருந்த இடத்த அழகர் எப்படி கண்டுபிடிச்சான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல. நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டோம்னா இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என்ன நினைக்கிறது, பொறுனை அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் மாயாண்டி குடும்பத்தார் நினச்ச மாதிரி கோலாகலமாக நடைபெறுது. அதுக்கு பூங்குடியும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லார் முன்னாடியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அழகர் பூங்குடியை காப்பாற்றினால பூங்குடிக்கு அழகர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. பூங்குடி விசேஷத்தில் எல்லாத்துக்கிட்டேயும் நல்லபடியாக இருந்ததை பார்த்த அழகர் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சிதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த. இதே ஊர் முன்னாடி உன் குடும்பத்தோட முகத்திரையை கிழிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு அழகர்.